தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரை பாரபத்தியில் நடைபெற்றது. அதில் பேசிய அந்த கட்சியின் தலைவர் விஜய் முதலமைச்சரை அங்கிள் என அழைத்து பேசியிருந்தார். இது தொடர்பாக பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்களும் தங்களது கடும் கண்டனத்தை பதிவு செய்திருந்தார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ராஜேஷ் வணக்கம். அவர் எதேச்சியா பேசினது அது சர்ச்சையாக்கப்படுதா அல்லது தொண்டர்களை குஷிப்படுத்துவதற்காக தவிக தலைவர் விஜய் அப்படி பேசினாரா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கு. உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி வணக்கம். மதுரையில் விஜய் நடத்திய அந்த மாநாடு முடிந்து 2 நாள் ஆனாலும் கூட சமூக வலைதளங்களிலும் பொதுவாக பொதுவெளியிலும் அவரது பேச்சு என்பது ஒரு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது அவரது அந்த அரசியல் ரீதியாக இருந்ததா, அவர் ஒரு சினிமா நடிகர் போலவே, அதாவது எப்படி திரைப்பட ஆடியோ வெளியீட்டு விழா பங்கன்களில எப்படி பஞ்ச் டைலாக்குகள் பேசுவார்களோ அது போலவே பேசிவிட்டு சென்றாரா என்ற விஷயங்களும் ஒருபுறம் விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சரை அவர் 10 முறைக்கு மேல் அங்கிள் அங்கிள் என்று சொல்லி அழைத்தது அது ஒரு நாகரிகமற்ற முறையில் அழைக்கப்பட்டதாக பார்க்கப்படுகின்றது. வழக்கமாக யாராவது ஒரு கருத்தை சொன்னாலோ ஒருவருடைய செயல்பாடை விமர்சிக்க வேண்டுமானாலோ ஏதோ பழைய காலத்து ஆள் போல பேசுகின்றாரே, ஒரு அங்கிள் போல பேசுகின்றாரே என்று அவரை விமர்சிப்பதற்காக அது போன்ற வார்த்தையை யதார்த்தமாக பயன்படுத்துவார்கள். அது போன்ற ஒரு வார்த்தையை அவர் பேசியிருக்கின்றாரா, ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனமாக விஜய் அவர்களுடைய அந்த பேச்சு அமைந்து விட்டதா என்ற கோணத்திலும் விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு திமுகவிலிருந்து மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தொடங்கி ஏன் எதிர்கட்சியாக, அதாவது விஜய்க்கும் திமுகவிற்கும் 2 கட்சிகளுக்குமே எதிராக இருக்கக்கூடிய பாஜகவிலிருந்து குறிப்பாக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். என்னதான் இருந்தாலும் அவர் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அவரது பதவிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதற்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். அப்படி மரியாதை இல்லாமல் பேசுவது விஜயனுடைய தராதரத்தை காட்டுகிறது என்ற ரீதியிலே அவர் பேசியிருக்கின்றார். குறிப்பாக அமைச்சர் நேரு பேசும்போது விஜயனுடைய பேச்சு என்பது ஒரு தகுதி தராதரத்தோடு இல்லை, விஜய் தன்னை இன்னும் நடிகராகவே தான் பார்த்து கொண்டிருக்கிறார், அரசியல் தலைவராக விஜய் இன்னும் மாறவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்தும் முத்தரசன் அவர்களும், அதே போல அக்கட்சியினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்களும் கூட கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். விஜயனுடைய அந்த பேச்சிலே கொள்கை ரீதியான எந்த விஷயங்களும் இல்லை. நான் ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த விஷயங்களை செய்ய போகின்றேன், இது தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது, இது தவறு, இந்த விஷயத்தை நான் தலைகீழாக மாற்றப் போகிறேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இதனை இவ்வாறு செய்து முடிப்பேன், இதன் மூலமாக இவ்வளவு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், இயற்கை வளங்களை பாதுகாக்க என்னிடம் இந்த மாதிரியான ஒரு திட்டம் இருக்கின்றது என தன்னுடைய கொள்கை அடிப்படையிலான செயல் திட்டங்களை தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் முழுக்க முழுக்க தன்னுடைய மாநாட்டை திமுகவிற்கு எதிராக அல்லது முதலமைச்சருக்கு எதிராக பேசுவதற்கான ஒரு பிரச்சார மேடையாக மட்டுமே அதனை அவர் பயன்படுத்தி கொண்டார் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைக்கின்றன. அண்ணாமலை சொல்கிறார் விஜய் இன்னும் பழமையாக பேசுகிறார் என்று அவர் மீது விமர்சனம் வைப்பதற்காக விஜயை பூமர் என்று அழைத்தால் அவர் ஏற்றுக்கொள்வாரா? அது அவருக்கு மரியாதை குறைவாக இருக்காதா? முதலமைச்சர் மீது எங்களுக்கும் கூட 1000 விமர்சனங்கள் இருக்கிறது. அது ஒருபுறம் இருந்தாலும் அவர் முதலமைச்சர், அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து பேசியிருக்க வேண்டும் அல்லவா? தன்னை தாய்மாமன் என கூறும் விஜய் இவ்வளவு நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்? இப்போதுதானே வெளியில் வந்து தலையை காட்டுகிறார் என்ற ரீதியிலும் அண்ணாமலை பேசியிருக்கின்றார். ஒட்டுமொத்தமாக திமுகவினரும் அதே போல கூட்டணி கட்சியினரும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சில தலைவர்களும் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை ஒரு ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமானால் விஜய் அந்த மாநாட்டில் பேசிய பேச்சு என்பது பக்குவமற்ற, முதிர்ச்சியற்ற ஒரு பேச்சாக இருந்தது. கொள்கைக்கான ஒரு பேச்சாக அது இல்லை. தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய ரசிகர்களை குஷிப்படுத்துவதற்காக மட்டுமே அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய ஸ்கிரிப்டை தயார் செய்திருக்கிறார் என்ற ரீதியிலும் தெரிவிக்கிறார்கள். முதலமைச்சரை அங்கிள் என அழைத்த அவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை அம்மா என்று மரியாதையோடு பேசியதையும் சமூக வலைதளங்களில் சுட்டிக்காட்டுகின்றனர். குறிப்பாக அவரது தலைவா பட பிரச்சனையின் போது விஜய் எவ்வாறு நடந்து கொண்டார், அப்போது என்ன பேசினார் என்பதையும் திமுகவினர் எடுத்து அந்த பழைய வீடியோக்களை தற்போது ட்ரெண்ட் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். கொள்கை வேறுபாடுகளை பேசாமல் தனிநபர் தாக்குதலை விஜய் நடத்தியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்கப்படுகின்றது. அவர் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் நிலையில் தவிகவினர் சொல்வது என்னவென்றால் விஜய் நீண்ட காலமாக திமுக குடும்பத்தோடு, குறிப்பாக சொல்ல வேண்டுமா முதலமைச்சர் குடும்பத்தோடு நல்ல நட்புறவில் இருக்கக்கூடியவர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் இருந்த போதும் சரி, அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடனும் சரி இணைந்து சில படங்களை தயாரித்து நடித்திருக்கின்றார்கள். அதனால் ஒரு குடும்ப நண்பராகவே அவர் இருந்திருக்கிறார்.
அவ்வப்போது முதலமைச்சரை பார்க்கும் போதும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போதும் அவர் வீட்டிற்கு செல்லும் போதும் கூட அவரை பெரியவர் என்ற அடிப்படையில ஒரு குடும்ப நண்பர் என்ற அடிப்படையில் அங்கிள் என பேசுவது வழக்கம். எனவே அந்த அடிப்படையில் யதார்த்தமாக அவர் பேசிவிட்டார். நமக்கு தெரிந்தவர், நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர், அவர் உறவினர், நமக்கு அங்கிள் என்று அழைப்போம் அல்லவா, அதை போலவே அவர் ஒரு உறவினராக நினைத்துதான் அவரை அங்கிள் என்று பேசினாரே தவிர எந்த இடத்திலும் அவரை மரியாதையை குறைக்க வேண்டும் அல்லது அவர் மீது தனிநபர் தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே விஜய் அவ்வாறு அழைக்கவில்லை. ஒரு சிறிய விஷயத்தை வேண்டுமென்றே அரசியல் ரீதியாக பெரிதுபடுத்துவதற்காக இவ்வாறு விஜய் மீது காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறார்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இரண்டு புறமும் இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதிகார பசியில் திமுகவின் மீது வெறுப்பை உமிழ்கிறார் நடிகர் விஜய் என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார்.